அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேத்து வந்து நம்ம சஹர் பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து இஃப்தாரை பத்தி பார்ப்போம். ஸோ நேத்து சஹர்ல சொல்லியிருப்போம், சஹரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டிலே பண்றோமோ, அதாவது ஃபஜர் அஸானுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் எவ்வளோ டிலே பண்ணி சாப்பிடுறோமோ அவ்வளோ நல்லது, அவ்வளோ நன்மைன்னு சொல்லியிருப்போம். இப்போ வந்து இஃப்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஏன்னா வந்து இஃப்தார் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் வந்துடுச்சு தெரிஞ்ச உடனே எந்த ஒரு தாமதமும் படுத்தாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுடணும். அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ இஃப்தாருங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம நோன்பு நோற்று ஆஹ் நோன்பை வந்து திறக்கிறோம் இல்லைங்களா, அப்போ உண்ணக்கூடிய அந்த உணவை தான் வந்து பாத்தீங்கன்னா இஃப்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இஃப்தாருடைய உணவை சன்செட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து நீங்க சாப்பிட்டுடணும். இப்போ மஸ்ஜித்ல வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, துவா சொல்றப்போவே நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடணும். எக்காரணத்தை கொண்டும் லேட்டா சாப்பிடக்கூடாது. லேட்டா சாப்பிட்டு பயனுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுறீங்களோ அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நன்மை. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு நோம்பாளி வந்து நோன்பு நோக்கிறார் அப்படின்னா, அந்த நோம்பாளிக்கு யாருன்னா வந்து உணவு வந்து வாங்கி கொடுத்து அவரோட நோன்பு திறக்க உதவுறாங்க, இல்ல நோன்பு வைக்க உதவுறாங்க அப்படின்னா, அந்த நோம்பாளிக்கு எவ்வளோ நன்மை கிடைச்சிதோ அதே அளவு நன்மை அந்த நோம்பாளியோட நன்மையில எந்த ஒரு குறைவும் இல்லாம அதை வாங்கி கொடுக்குற அந்த மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய விஷயம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து நோன்பு வச்சாரு, அந்த நாள் ஃபுல்லா வந்து அவர் பசியோட இருந்து இபாதத் செய்து நோன்பு வைக்கிறார், அவருக்கு அந்த நன்மை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே போல அவருக்கு வாங்கி கொடுத்தவருக்கும் பாத்தீங்கன்னா அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நன்மை வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ நம்மளால முடிஞ்ச வரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நோம்பாளிகளுக்கு உணவு அளிக்கணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நன்மை வந்து நமக்கு கிடைக்கிறது. இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். இப்ப வந்து நம்ம வீட்ல வந்து நோன்பு திறக்கிறோம். நமக்கு வந்து சமைச்சு கொடுக்கறது யாரு? நம்முடைய தாய்மார்கள். ஸோ நம்மளுடைய தாய்மார்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்மை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்மளுடைய தாய்மார்களுக்கும் நன்மை கிடைக்கிறது. அதே போல அந்த பணம் யாருடையது? நம்மளுடைய அப்பாக்கள் சம்பாதித்த பணம் என்றதால அவங்களுக்குமே நன்மை கிடைக்கிறது. அதே போல ஸ்டோர் கீப்பர் இருப்பாரு பாத்தீங்களா, நம்ம போய் அந்த வாங்குறோம் அந்த பொருட்களை சமைக்கிறதுக்காக வாங்குறோம் அந்த பொருட்களை, அந்த பொருட்கள் வச்சிருக்க அந்த கடைக்காரர், ஸோ அவருக்குமே வந்து நன்மை கிடைக்கிறது அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளார்கள், பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக. இப்போ இப்போ வந்து ஒருத்தர் வந்து நோன்பு வச்சிருக்காரு, அவர் வந்து ரொம்ப தூரத்துல இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒருத்தர் உணவு எடுத்துட்டு போய் கொடுப்பாரு பாத்தீங்களா, டெலிவர் பண்ணுவாரு, அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதே அளவு நன்மை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நல் அமலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த நல் அமலுக்குள்ள யார் யார் வந்து பங்கேற்கிறார்களோ, 2 3 பேர் பங்கேற்கிறார்கள் அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலான ஷேர்ல அந்த நன்மை வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்த அதிகாரப்பூர்வமான ஹதீஸ்களை வைத்து. அபூதாவூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு நோன்பு திறந்தாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ் டேட்ஸை வச்சு, ஃப்ரெஷ் டேட்ஸ் இல்லாத பட்சத்துல, அதாவது ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழத்தை வச்சு, அந்த ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம் இல்லாத பட்சத்துல உலர்ந்த பேரிச்சம்பழம் இருக்கும் பாத்தீங்களா, ட்ரையா, ஸோ அதை வச்சு வந்து நோன்பு திறந்தாங்க. அதுவும் இல்லாத பட்சத்துல ஒரு சில முழு தண்ணீரை குடித்து வந்து நோன்பை வந்து திறந்திருக்கிறார். ஸோ பேரிச்சம்பழமும் தண்ணீர், ஸோ இதை வைத்து தான் வந்து பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை திறந்திருக்கிறார். ஸோ எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருக்கிறது, எதுக்காக பர்டிகுலரா வந்து பேரிச்சம்பழத்தை வைத்து வந்து நோன்பு திறக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ வந்து நீங்க நாள் ஃபுல்லா நோன்பு நோக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயிற்றுல வந்து எந்த ஒரு உணவுப் பொருளுமே இருக்காது. ஸோ நம்மளுடைய கல்லீரலோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உணவுப் பொருள்ல இருக்கிற அந்த ஊட்டச்சத்தை எடுத்து மத்த உடல்ல இருக்கக்கூடிய பாகங்களுக்கு அனுப்புறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லீரலோட வேலை. ஸோ அந்த நாள் ஃபுல்லா நீங்க ஒண்ணுமே சாப்பிடல. ஸோ நீங்க சாப்பிட போற அந்த முதல் உணவு, அந்த முதல் உணவு வந்து ஸ்வீட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்வீட்டை வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் ரொம்பவே ஃபாஸ்டா வந்து அப்சர்வ் பண்ணி மற்ற பார்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அனுப்பும். ஸோ பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட். ஸோ அது நம்ம சாப்பிடுறது மூலியமா நம்மளோட பாடிக்கு வந்து ஒரு குயிக் பைட் ஆஃப் எனர்ஜி மாதிரி அது. அதே போல தண்ணீர் குடிக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த நாள் ஃபுல்லா வந்து நம்ம தண்ணீர் வந்து குடிச்சிருக்க மாட்டோம். நம்ம உடம்பு வந்து அந்த சூடா ஃபீல் ஆகுறது, வயிறு வந்து ஒரு எரியிற மாதிரி ஒரு ஃபீல் வர்றது வந்து நமக்கே தெரியும். ஸோ அந்த சூட்டை தணிப்பதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிக்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க அதுக்கப்புறம் சாப்பிட போற அந்த உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா,
ஸோ அந்த உணவுப் பொருட்களை வந்து நீங்க சாப்பிடுறதுக்காகவும் உங்களுடைய வயிற்றை தயார்படுத்துவதற்காக தண்ணீரும் பேரிச்சம்பழமும் வந்து பாத்தீங்கன்னா உதவுகிறது. நம்ம வந்து இப்போ வந்து பேரிச்சம்பழத்தை வந்து சாப்பிடுறோம். என்ன எண்ணிக்கையில வந்து நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிடுறோம்? 1, 3, 5, 7 ஸோ இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில வந்து பெரும்பாலானோர் வந்து நம்ம சாப்பிடுறோம். அப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில தான் வந்து பாத்தீங்கன்னா பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டதாக அதிகாரப்பூர்வ ஹதீஸ் இல்ல. ஆனா வந்து வீக் ஹதீஸ் வந்து இருக்கு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக, அதாவது 3 பேரீச்சம்பழத்தை சாப்பிட்டு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை வந்து திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக் ஹதீஸ் இருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமா ஒரு ஹதீஸ் வந்து கிடையாது. ஆனாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த 1, 3 அந்த எண்ணிக்கையில தான் வந்து பெரும்பாலானோர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் ஃபித்ர் இருக்கு இல்லைங்களா, பெருநாள் அன்று தொழுக போகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3 பேரீச்சம்பழத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியே தொழ போவாராம். ஸோ அப்போ வந்து அந்த 3 அப்படின்ற அந்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கை. ஸோ அதை தான் வந்து பெரும்பாலானோர் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா எல்லாமே வந்து அல்லாவே நன்கு தெரிந்தவன். இப்போ இன்ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இஃப்தாருடைய உணவை வந்து பாத்தீங்கன்னா சன்செட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இல்ல மஸ்ஜித்ல வந்து துவா படிக்கிறாங்க தெரிஞ்ச உடனே உடனே சாப்பிட்டுருங்க. தாமதமாக வந்து சாப்பிடாதீங்க. அதே போல நோன்பு திறப்பதற்காக பேரிச்சம்பழம் அல்லது தண்ணியை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அது வந்து நம்ம சுண்ணாவை ஃபாலோ பண்ற மாதிரி. அதே போல ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருக்கிறது தான் பெரும்பாலானோர் சாப்பிடுறோம். ஸோ அது வந்து தப்பில்லை. நம்ம வந்து தெரியாம சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தப்பில்லை. இன்னும் அதிகாரப்பூர்வமான ஹதீஸ் வந்து நமக்கு தெரியாததால பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்று சாப்பிட்டு அந்த 3 எண்ணிக்கை அதையே வந்து நம்ம வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில கன்சிடர் பண்ணி வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த ரமலான் மாதத்தில் பல நல்ல அமல்களை செய்து மோஸ்ட்லி வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த உணவை கொடுங்க. அந்த அந்த நன்மையை வந்து நீங்களும் பெறுங்க. அதே போல நிறைய நல்ல அமல்களை செய்து இந்த ரமலான் மாதத்தின் நன்மைகளை நாம் பெறுவோமாக. இன்ஷா அல்லாஹ். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.